வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 108 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரு 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தலாம் டெலிவர் பண்ணியிருந்தது. அது கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு ரெக்கவர் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எண்ட் ஆஃப் தி டேல ஏற்பட்டிருக்கு. பேங்க் நிஃப்டில ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான ரெக்கவர் ஏற்பட்டிருக்கு. பட் வைடா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல செல் ஆஃப்ப தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல, எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல வழக்கம் போல எவ்வளோக்கு விப்பாங்களோ, அதே அளவுக்கான விற்பனைய நம்ம மார்க்கெட்ல பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3260 கோடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நெட்டா வித்திருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 4200 கோடி நம்ம மார்க்கெட்ல பணத்த இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தும் கூட நிஃப்டி டே பை டே பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ தான் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ லார்ஜ் கேப்போட சப்போர்ட் இல்ல. அதுதான் மெயின் ரீசனா இருக்கு நம்ம மார்க்கெட் வந்து இறங்குவதற்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பெரிய சரிவு வருவதற்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி நடந்ததுன்னா, ஸோ கண்டிப்பா நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக் பலதுலயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும். அத வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோல நம்ம பல பங்குகளோட அப்டேட் பார்க்க போறோம். இதில சில கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் வந்து இருக்க போகுது. ஒண்ணொண்ணா பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து எஃப்எம்சிஜி பங்குகள பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதில HUL பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணுச்சு. அதே மாரி கோல்கேட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. என்ன ரீசன் அப்டின்ட்டு தெர்ல. பட் இன்னைக்கு கோல்கேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ வந்து வெளிப்படுத்தியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இறங்குனா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஏன்னா, ஸோ நமக்கு எவ்வளோ நாளைக்கு அப்படியே கொஞ்சம் இன்னும் சீப்பா கிடைக்குதோ, ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி நம்ம ஒரு நல்ல பொசிஷன கூட இந்த இடத்துல பில்ட் பண்ண முடியும். ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தேன். ஸோ சின்ன ஒரு ரிவர்சல போட்டிருக்கு. பட் ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட்ட நம்ம பார்ப்போம். மேபி ரிசல்ட்ல ஏதாச்சும் ஒரு இது இருக்கு, ஒரு சுணக்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ கண்டிப்பா திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ கூட வந்து குடுக்கலாம். குடுத்ததுன்னா, அது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதே மாரி HUL பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2400 அகைன் வந்து தாண்டி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு டேல எஃப்எம்சிஜி அதாவது இந்த ஜோதி லேப்ப தவிர பேலன்ஸ் எஃப்எம்சிஜி கொஞ்சம்லாம் ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அதில HULம் ஒரு பங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 2.25% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. ஸோ பார்ப்போம். அகைன் நமக்கு அதே மாரி இந்த குவாலிட்டி வால்ட்ஸ் இன்னும் வந்து கிரெடிட் ஆகலன்னு நெனைக்கிறேன். நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது டிமேட்ல கிரெடிட் ஆயிருச்சு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வந்து அது ஷோ ஆகலன்னு தான் நான் நெனைக்கிறேன். எனக்கு வந்து ஷோ ஆகல. மேபி ஆச்சுன்னா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு அப்டேட்டும் இல்ல. கண்டிப்பா மெயில் வந்துரும். ஸோ மெயில பார்த்தே நம்ம ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னைக்கு வந்து இது ட்ரேட் ஆக போகுது அப்டின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது எவல்ஸ் கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ல இதுவும் ஒரு முன்னணி ஒரு நிறுவனமா தான் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த எவல்ஸ் பார்க்கும்போது இந்த காலாண்டுல அவங்களுடைய ரெவென்யூ குறிப்பா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல இவங்களுக்கும் கணிசமா வந்து உயர்ந்திருக்கு. 2241 கோடி இந்த காலாண்டுல ரெவென்யூவா வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய இந்த லாய்ட் கன்சியூமர் அப்ளையன்சஸ் பிஸ்னஸ் பார்க்கும்போது ரெவென்யூ டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு அடி வாங்கின ஒரு செக்மெண்ட்டா இந்த எவல்ஸ பொறுத்தவரைக்கும் இருக்கு. பேலன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்விட்ச் கியர், லைட்டிங், எலக்ட்ரிக்கல், கன்சியூமர் டியூரபிள் இதெல்லாம் ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தான் இந்த காலாண்டுல போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் ஓவராலா எவல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ தான் இந்த காலாண்டுல வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. பங்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கொஞ்சம் கரெக்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இயர் ஆன் இயர்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும், இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இந்த காலாண்டுல எவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் பெரிய அளவுக்கு ஒரு மார்ஜின் எல்லாம் வந்து இல்ல. ஸோ ஆஸ் யூசுவல் பண்ணக்கூடிய ஒரு மார்ஜின் தான் இவங்க இப்பவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சில நிறுவனங்கள் அதாவது குறிப்பா ஃபினாலெக்ஸோடது வரணும். ஸோ ஆர்ஆர் கேபிள் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் ரிசல்ட்ல இருந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு பெட்டரா தான் வந்து இருக்கு. பட் இன்னைக்கு டேல பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ரிசல்ட் நல்லா தானே இருக்கு. போன காலாண்டுக்கும் சரி, இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தானே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் அடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வந்து இருக்கலாம். மெயின் ரீசன் பார்க்கும்போது இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. அதே சமயத்தில இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல வந்து ஒரு ரைஸ் நடந்திருக்கு. ஏற்றம் தான் வந்து நடந்திருக்கு. பட் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைஞ்சிருக்கு. அதர் இன்கம் அது இதுன்னு காட்டி இந்த காலாண்டுல கூட இவங்க ப்ராஃபிட்ட அதிகப்படுத்தி வந்து காட்டியிருக்கலாம். பிஎன்பி பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் நல்ல ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. இருந்தும் கூட அடிச்சிருக்காங்க. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா,
அடுத்த Q4ல வந்து ஓரளவு கரெக்ட்டா இருக்கும். ஸோ கரெக்ட்டா வரும் அப்படின்ட்டும் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. கமெண்ட்ரி குடுத்துருக்காங்க. அடுத்தது ஸோ ஒரு 100 பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 6 மாதத்தில வந்து ஓப்பன் பண்ண போறதாவும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ரிசல்ட். ஸோ இப்போ இவங்க ஒரு 5,500 கோடி பண்ணியிருக்காங்க. யூனியன் பேங்க் பார்க்கும்போது இப்போ அரவுண்ட் 5,800 கோடி கிட்ட வந்துட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய பேங்க்கா யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா மாறிட்டு வந்துட்டுருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் அது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அடுத்தது சியட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ சியட் இந்த காலாண்டுல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. 60% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. 156 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ பார்க்கும்போது 26% உயர்ந்திருக்கு. 4157 கோடி ரெவென்யூவா வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. மார்ஜினும் உயர்ந்திருக்கு. பட் இந்த ஒன் டைம் லாஸா இந்த லேபர் கோடுக்காக ஒரு 58 கோடி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அத பண்ணாம இருந்தா, இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு ப்ராஃபிட் இருக்கும். பட் எல்லாரும் பண்றாங்க. நீயும் பண்ணு, பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் ஓடிட்டு வந்துட்டுருக்கு. பட் இதெல்லாம் தாண்டியும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்ததுக்கான ரீசன், ஸோ இந்த இன்புட் காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா வந்திருக்கு. ரா மெட்டீரியலோட பிரைஸ்ல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஜிஎஸ்டி கட்டும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு எங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணுறதுக்கு அப்படின்ட்டும் சேட் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒரு 1300 கோடி கிட்டத்தட்ட இந்த சென்னை பிளான்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது சியட் கிட்டேருந்து வந்த பாசிட்டிவான அப்டேட்டாக வந்து இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பங்கும் தொடர்ந்து நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இது நிலைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இப்போதைக்கெல்லாம் இந்த டயர் கம்பெனிஸ் பக்கம் மாற முடியாது. மேபி இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டோட காஸ்ட் எல்லாம் திரும்ப ஸ்டேபிளா இல்லாம ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா, அப்ப இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் இப்போதைக்கு டயர் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது ஸோ சன் ஃபார்மா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அந்த அப்டேட்னா, சன் ஃபார்மா யுஎஸ் மார்க்கெட்டில ஒரு $10 பில்லியன் மதிப்பிலான $10 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆர்கானான் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல், அதாவது இந்த ஃபார்மா கம்பெனிய வந்து அக்யூர் பண்ண போறதா ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருக்கு. பட் இதுக்கு சன் ஃபார்மா வந்து மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ இந்த மாரி பல விஷயங்கள நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மறுப்பு தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறுவனம் வந்து அந்த எந்த செய்தி வந்ததோ அது உண்மை அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த தான் அவங்களும் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பல விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் உண்மையாகுமா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆர்கனான் கம்பெனி பார்த்தீங்கன்னா, மெர்க்ல இருந்து வந்து டீமர்ஜ் ஆன கம்பெனி. ஆனா, இந்த கம்பெனியில கடன் பார்க்கும்போது ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட $8.9 பில்லியன் வரைக்கும் இந்த இதில கடன் இருக்கிறதா சொல்றாங்க. கடனோட சேர்த்து தான் அக்யூர் பண்ண போறதாவும் ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பட் இது கன்ஃபார்மான நியூஸ் இல்ல. பார்ப்போம். ஸோ பெரிய ஒரு அக்யூசேஷனா வந்து இது இருக்க போகுது. இது சன் ஃபார்மா உண்மையிலே பண்றாங்களா? இல்ல இது உண்மையிலேயே ரூமரா முடியுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ மேபி பண்ணுனாங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்ல கணிசமான மார்க்கெட் ஷேர் வரும். அதே சமயத்தில பெரிய அளவுக்கு வந்து ஒரு அக்யூசேஷன் பண்றாங்க. இதனால மேபி ஏதாச்சும் ஒரு நிதி சுமை வருங்காலத்தில ஏற்பட்டாலும் அது ஏற்படலாம். ஏன்னா $10 பில்லியன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட் இல்ல. கிட்டத்தட்ட 90,000 கோடி கிட்ட 90,000 91,000 கோடி கிட்ட பணத்த வந்து இதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ பண்றாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இது சரியா வரலைன்னா, ஸோ சன் ஃபார்மாக்கு கஷ்டகாலம் கூட ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் கிட்ட இருந்து இந்த என்ன அப்டேட்னா, ரிலையன்ஸ் பற்றியான அப்டேட் இந்த ஜியோ ஐபிஓ பற்றி தான் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பேச்சு போயிட்டே இருக்கு. ஸோ இப்ப திரும்ப அத காரணம் காட்டி இங்கிருந்து ஒரு 30% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுக்குன்ட்டு, ஸோ அகைன் வந்து இந்த புரோக்கரேஜ் எல்லாம் வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு டேல தான் 3% இறங்கியிருக்கு. பட் இந்த ஐபிஓ வந்ததுன்னா, ஸோ மேபி உண்மையிலே தூக்கலாம். எப்படி இப்போ கோல் இந்தியா வந்து ஒரு தூக்குச்சோ, அதே மாரி இங்கேயும் வந்து ஒரு தூக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் வரட்டும். ஸோ வருவதற்கு இன்னும் வந்து டைம் எடுத்துக்கும். எப்படி இன்னும் ஜூன், ஜூலை அந்த மாரி கூட எடுக்கலாம். பட் இப்பவே வந்து ஊத ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இடைப்பட்ட டைம்ல ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்லோவா அக்யூமுலேட் பண்றதுக்கு கூட நம்ம யோசிக்கலாம். இந்த ரிலையன்ஸ பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஸோ இதுவும் ரிலையன்ஸ் கிட்டேருந்து வந்த அப்டேட் தான். இப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரோட காஸ்ட்ட வந்து உயர்த்த போறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து புது பிரைசிங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 40 நெனைக்கிறேன். ரூ. 42வோ ரூ. 49வோ ஸோ இதுக்குள்ள தான் ஏதோ ஒரு காஸ்ட்டு. பட் இப்போ அத ரூ. 79வா மாத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது குவார்ட்டர்லி பார்க்கும்போது ரூ. 149 வருஷத்துக்கு ரூ. 500 கிட்ட ஆகுது. இதே சூப்பர்ன்னு ஒரு பிளான் இருக்கு. அத நம்ம போட்டோம்னா வருஷத்துக்கு ரூ. 1099 வந்து வரப்போகுது. இதே பிரீமியம் இருக்கு. ஸோ பிரீமியம் கரண்ட்டா பார்க்கும்போது ரூ. 1500 கிட்ட இருக்கு. ஆனா இப்போ அத
ரூ. 2,200 வருஷத்துக்கு வந்து நம்ம போட்டோம்னா, ரூ. 2,200 அப்படிங்கிற ஒரு கணக்குல நம்மள வந்து பே பண்ண சொல்றாங்க. ஸோ ரொம்ப பெரிய அளவுக்கான பிரைஸ் ஹைக் வந்து இப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து பண்றாங்க. இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியால பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது பெய்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு ஓடிடி தளமா இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வந்து வந்துட்டுருக்கு. Amazon அண்ட் இந்த Netflix இதெல்லாம் பின்னுக்கு தள்ளி ஜியோ ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா, முன்னிலையில வந்துட்டுருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஐபிஎல்ல வந்து எப்படியும் பார்க்கணும். சரி நம்ம இப்பவே போட்டு வச்சிரலாம் அப்படின்ட்டு போடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா வந்து இருக்கு. ஸோ அத கருத்தில் கொண்டு தான் இப்ப இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரும் வந்து வேலை செய்றாங்க. ஸோ எப்படி லோ காஸ்ட்ல இருந்ததோ, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஹை காஸ்ட்டுக்கு வந்து மாறுது. இதுக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்ததோ அதெல்லாம் காட்டிலும் அதிகப்படியான ஒரு விலையேற்றம் இந்த ஜியோ ஹாட்ஸ்டார்ல நடக்குது. ஸோ கன்டென்ட் இருக்கு. பட் அதுக்காக இந்த அளவுக்கு காஸ்ட்டா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்குள்ள இருக்கு. பட் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம்னா, ஒரு 4 பேர் இருக்கோம். 4 பேர் யூஸ் பண்ற மாரி இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில, இந்த பிளான போட்டோம்னா பெருசா வந்து தெரியாது. பட் சிங்கிள் பெர்சனா நம்ம ஆட் வராம பார்க்கணும் அப்படின்னு நெனச்சா, ரூ. 2,200 வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் பெர்சனா போடுவது ரொம்ப குறைவா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பட் இது ஒரு பெரிய பிசினஸா வந்து ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா தான் இருந்துட்டுருக்கு ஒவ்வொரு காலாண்டிலும். அடுத்தது இந்த கோல் இந்தியா கிட்ட இருந்த அப்டேட். அதாவது கோல் இந்தியா வந்து இந்த பிசிசிஎல்ல வரக்கூடிய 6 மாசத்துக்குள்ள ரிமைனிங் ஒரு 15% ஸ்டேக்க வந்து இந்த பிசிசிஎல்ல விக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. மேபி அந்த மாரி வந்து டக்குன்னு பண்ணுனாங்கன்னா, அந்த பங்குகளோட எண்ணிக்கை அதிகமாகும். அதுக்கப்புறம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா தான் வந்து இருந்துக்கணும். உடனே இந்த டேட்டாவும் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. மேபி திரும்ப ஐபிஓ பிரைஸுக்கெல்லாம் கீழ போகாதுன்னு நான் நெனைக்கிறேன். மேபி போச்சு, நல்ல ஒரு இடத்துக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில அந்த டைம்ல நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இத ஃபோக்கஸ் பண்ணலாமா, வேண்டாமாங்கிற டிசிஷன் எடுக்கலாம். பட் நம்மகிட்டயே ஆல்ரெடி பேரண்ட் கம்பெனி இருக்கு. எதுக்கு போயிட்டு அத வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ வரைக்கும் எனக்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கு. அடுத்தது ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டுல ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் ரொம்ப ஒரு குரோத் எல்லாம் இல்ல. ஸ்லோவான ஒரு குரோத் தான். பேசஞ்சர் ட்ரெயின் ஆட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர்எஃப்சி வந்து ஓடிட்டு இருக்கு. எக்ஸ்பிரஸ் வேகத்தில இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த இந்த ஐஆர்எஃப்சி இப்போ பேசஞ்சர் ட்ரெயினா வந்து மாறி போச்சு. போன காலாண்டுக்கும் இந்த காலாண்டுக்கும் பெரிய அளவுக்கான டிஃபரண்ட்டெல்லாம் வந்து இல்ல. 1,777 கோடி போன காலாண்டுல பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டுல 1,800 கோடி வந்து ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து டிஃபரண்ட்டு. ஸ்லோவான ஒரு குரோத் தான் ஐஆர்எஃப்சி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் சேர்த்தி பங்கு நல்ல ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா கரெக்ட் ஆயிட்டும் வந்துட்டு இருக்கு. எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் வந்து கரெக்ட் ஆகலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூல இருந்தா தான் நம்மளால வாங்க முடியும். இந்த மலைப்பாம்பாட படுத்து கிடக்குது பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சில தான் வந்து இத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த டைம்ல இத பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஐஆர்எஃப்சிய பத்தி. நல்ல ஒரு டிவிடெண்ட் யீல்டு கிட்டத்தட்ட 8% பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில நமக்கு ஐஆர்எஃப்சி குடுத்தது. பட் இதெல்லாம் கண்டுக்க கூட ஆள் இல்லாம ஒரு நிலைமை தான் அப்ப இருந்தது. இதுவும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே ஒரு புரிதல் வந்து ஏற்படுது. அதே மாரி பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் திரும்ப இதே மாரியான ஒரு குரோத் ஐஆர்எஃப்சில இருக்குமான்னு கேட்டா, இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. ஓரளவு டீசென்ட்டான டிவிடெண்ட்ட குடுப்பான். வாங்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்க வேண்டியது தான். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை, ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல யாரும் கண்டுக்காத டைம்ல வாங்குறது தான் ஒரே வேலை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!